ஹலோ வணக்கம். இப்போ நவடேஸ் நிறைய பேருக்கு ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் போகுது. ரைட்டா? ஆங்கர் மேனேஜ்மெண்ட்னா நீங்கள் கோபம் வரும்போது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. அதனாலேயும் நிறைய டிப்ரெஷன்ஸு, அதே நேரத்தில் சண்டைகள், ரைட்டா, அண்ட் ஹார்ட் அட்டாக்கு, பிபி, இதெல்லாமே வர்றதுக்கும் இதுவும் ஒரு காரணம். அதனால் ஆங்கிரி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும்னா சிம்பிள் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு இடத்துல ஆர்குமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒத்து வரலன்னாக்கா நமக்கு ரொம்ப கோபம் வரும். அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், அந்த ஆர்குமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் விலகி வர பார்க்கணும். ஒன்று காத்தோட்டமாக போங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்க, இல்லை வீட்டில் இருந்தீங்கன்னாக்கா சைலண்ட்டாக போய் கொஞ்ச நேரம் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குங்க. ரைட்டா? அந்த மாதிரி ஏதானு இல்லை டீப் ப்ரீதிங் எடுத்து கொஞ்ச நேரம் காத்தோட்டில் நின்று, இது மாதிரி ஏதானு ஒன்று அந்த மூடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் தட் பிளேஸ். அப்போ தான் அந்த ஆங்கர் மேனேஜ் பண்ண முடியும். இல்லைன்னா அது கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா ஆர்குமெண்ட்டில் அவன் ஒன்று சொல்ல நீங்கள் ஒன்று சொல்ல அது பெருசாகிட்டே போகும். அதனால் ஆங்கர் மேனேஜ்மெண்ட்னால யூ ஹாவ் டு கம் அவே ஃப்ரம் தி பிளேஸ். அந்த நேரத்தில் மூடு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். டிஃப்ரெண்ட்டாக எதான திங்க் பண்ணுங்கள், இல்லை ஏதான ப்ளசண்ட்டாக ஒரு பாட்டு கேளுங்க, ரைட்டா, இல்லை ஏதான ஒரு குழந்தைகிட்ட விளையாடுங்க, இல்லை எதுவும் இல்லைனாலும் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு ஏதான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. அந்த மாதிரி யூ ஹாவ் டு சேஞ்ச் த மூட் அண்ட் கம் அவுட் ஆஃப் தட் பிளேஸ். அப்போ தான் அந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும், நீங்கள் டென்ஷன் ஆகாமல் இருக்க முடியும். ஓகேங்களா?